மக்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 26/3/2026 ஆகுது. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க. அதிகமான வெயில் வந்து அடிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா 40 முதல் 42 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை வந்து பதிவாக காத்திருக்கிறது. இதனால் உஷாராக இருங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாய சொந்தங்கள் எங்கே சென்றாலும் எங்கே போனாலும் கையில் வந்து தண்ணீர் பாட்டு கொண்டு போயிருங்க, சரிங்களா? தண்ணீர் ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழையும் ஒரு முக்கியமாக மாறப்போகுது. ஏன்னா மழை வந்து இப்போ வந்து எல்லினோ வேறு ஆரம்பிச்சிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா மழை வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் வரும். அந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை வரும்போது என்ன ஆகும்னா, அடிக்கக்கூடிய வெயில் ஒரு வாரம் 2 வாரம் நல்லா வெயில் அடிக்கும். 3வது வாரம் ஏதாவது ஒரு சில நேரம் மழை பெய்யும் போது ஆலங்கட்டி மழையாகவும் மேகவடிப்பு மழையாகவும் மிகப்பெரிய அது தீவிரமான ஒரு மழையாக தான் இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் கொடுக்கும். மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சோகமும் இருக்கும். அதாவது போன சுற்றுலா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வரலாறு காண அளவிற்கு ஆலங்கட்டி மலை. கோயம்புத்தூர் மாவட்டம் சில இடங்களில் வரலாறு காணாத அளவிற்கு ஆலங்கட்டி மலை. ஏகப்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. வாழை மரங்கள் சாங்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சின்ன சின்ன கட்டியாக இருந்தால் கூட தாங்கிடலாம். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டியாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பனிக்கட்டி விழும் பார்த்தீங்களா? அது போல் இவ்வளோ பெரிய பனிக்கட்டியாக ஒரு ஐஸ் கட்டியாக அங்கே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே கட்டியாக ஒரு கல் மழை பெய்தால் எப்படி இருக்கும்? ஒரு கல் மழை பெய்தால் பார்த்திங்கன்னா ஏதோ நம்மளால் வீடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ தப்பிச்சிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோவா தப்பிக்க வாய்ப்பு இல்லை. இதனால் வாழை மரங்கள் விவசாய நிலங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு போன சுற்றுலா மழை. வரக்கூடிய சுற்றுலா ஆபத்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து இருக்கலாம், வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன சார் இது நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி சொல்கிறீங்கன்னா கிடையாது. மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆபத்து இருக்கும். இடி மின்னல் சூறாவளி காற்று. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலங்கட்டி மலை பொறுத்த வரைக்கும் மதியான மழை பெய்து பாருங்கள். மதியானம் ஒரு 4 மணி இந்த சூரியன் மறைவதுக்குள்ளே மழை பெய்தால் அது வந்து ஆலங்கட்டி மலையாக இருக்கும். சூரியன் மறைந்த பிறகு ஆலங்கட்டி மழை பெய்தால் அது இருக்கும், ஆனால் பாதிப்பு இல்லாத ஒரு ஆலங்கட்டி மலையாக இருக்கும். ஆனால் அந்த சூரியன் மறைவதற்கு முன்னாடி வெயில் அடிக்கும் போது ஒரு 2 மணிக்கு 1 மணிக்கு அந்த மலை மேக உருவாகுது பார்த்தீங்களா? அதுதான் ஆலங்கட்டியாக அப்படியே பார்த்தீங்கன்னா கட்டியாக அந்த அதாவது நீராவி காற்று அதை வந்து குளிர்வித்து பார்த்திங்கன்னா மழையாக மாற்றுவது தான் இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று. இந்த நீராவி காற்று சரியாக உள்ளே பூந்து மேற்கு மாவட்டங்கள்லாம் அந்த உருவாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மலை மேகம் வந்து உருவாகியிருக்கும். சேலத்தில் உருவாகியிருக்கும், ஈரோடில் உருவாகியிருக்கும், கோயம்புத்தூரில் உருவாகியிருக்கும். இந்த நீராவி காற்று சீக்கிரமாக உள்ளே நுழைஞ்சி அந்த மேகத்து மீது பட்டால் தான் அது வந்து மழை துளியாக மாறும். ஒருவேளை அது மழை துளியாக மாறாவிட்டாலும் கூட இது இந்த நீராவி ஈரப்பதம் காற்று வர இன்னும் லேட்டான என்ன ஆகும்னா இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி அது கொஞ்சம் பொறுத்து பார்க்கும். சரி காற்று வரல அப்படியே அது என்ன பண்ணும், தன்னுடைய பலத்தை அப்படியே என்ன ஆகும், அது அப்படியே உருகாது, உருவாகாமலே அது கட்டியாக மாறிவிடும். கட்டியாக ஆலங்கட்டியாக மழையாக பார்த்திங்கன்னா பெய்துவிடும். இதுதான் பார்த்திங்கன்னா ஆலங்கட்டி மழை, சரிங்களா? இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வரக்கூடிய சுற்றுலா நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம். மேற்கு மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெயிலும் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் மாலை இரவு ஆலங்கட்டி மழையும் சூறாவளி காற்றுன்னு கூடிய பலத்த மழையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல தெரிகிறது. வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், மதுரை, மணப்பாறை இந்த உள் மாவட்டத்தில் மேற்கு உள் மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அங்கே தான் காற்று இந்த பக்கம் இருந்து வீசக்கூடிய காற்றும் மேற்கு தான் வரும். மேற்கிலிருந்து நுழையக்கூடிய காற்று அங்கே தான் வரும். வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்றும் அங்கே தான் குவிய போகுது. வடமேற்கு வெப்ப காற்று இன்னும் வரலை. அது ஏப்ரல் இல்லைனா மே மாதம் கண்டிப்பாக வந்து சிறப்பான மழை வந்து தமிழகம் மிகவும் கொடுக்க போகுது வடமேற்கு வெப்ப காற்று. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கும், அது மட்டும் இல்லாமல் மழையும் இருக்குது, சரிங்களா? மழை இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் வெயில் தான் அடிக்கும். மழை வந்து நம்ம அறிவித்ததுபடி ஏப்ரலில் தான் வரப்போகுது. இப்போ மழை பெய்தாலும் கூட கேரளா மற்றும் இந்த கர்நாடகா எல்லையோரத்தில் இருக்கலாம், சரிங்களா? கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் மதியானம் அதிகமான வெயில் அடிக்குது. இதனால் கொஞ்சம் மலை மேக உருவாகி அந்தந்த மலைப்பகுதிகள் மரங்கள் பார்த்திங்கன்னா குளிர்வித்து கொஞ்சம் ஒரு சில இடங்களில் மழை கொடுக்கும், ஆனால் பரவலாக கொடுக்காது, சரிங்களா?
பரவலான தீவிரமான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் முதல் வருகிறது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ அடுத்தபடியாக மழை எப்போது சார் வரும்னு கேட்பீங்க. மழை வந்து இப்போதி வராதுங்க. மழை வந்து இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி. மழை இப்போதைக்கு கிடையாது. மழை வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் முதல் வாரம், ஏப்ரல் 2வது வாரம் தான் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் உங்கள் இடத்திற்கு மழை வருங்க. நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம், தாலுக்கா, ஊர் எல்லா இடங்களுக்கும் அப்போ தான் மழை பெய்ய போகுது. இப்போதைக்கு மழை எதிர்பார்க்க வேணாம் தயவுசெய்து. சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, வெயிலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்க போகுது. ஏன்னா காலையில் 9 மணிக்கே பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் தான். அப்போ 12 மணிக்கு சொல்லவே தேவையில்லை. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்ப அதிகமான வெயில் வந்து அடிக்க போகுது. அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். கவனமாக இருங்க. சரிங்களா? ரொம்ப 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 கவனம். எங்கே போனாலும் கையில் தண்ணீர் பாட்டில் முக்கியம். சரிங்களா? தண்ணீர் இல்லைன்னா அந்த பழைய சோறு, இந்த கஞ்சி, அது மட்டும் இல்லாமல் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, இந்த பழ வகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான ஒரு ஐஸ் கட்டி தண்ணி எல்லாமே கொண்டு போங்க. சரிங்களா? மறக்காமல் விவசாய சொந்தங்கள் மற்றும் பொதுமக்கள் எங்கே சென்றாலும் எங்கே போனாலும் கையில் தண்ணீர் பாட்டிலு, இன்னொரு பக்கம் ஜூஸுக்கு எல்லாம் கொண்டு போங்க. சரிங்களா? அதிகமான வெயில் வந்து அடிக்க போகுது. இந்த அதிகமான வெயிலை வந்து நம்ம தற்காத்து கொள்ளணும்னா மறக்காமல் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? எல்லோரும் கவனமாக இருங்க. மதியானம் தேவையின்றி வெளியே வர வேண்டாம். வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா இந்த வெயில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சீட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கூரை வீட்டில் கூட இருந்துடலாம். ஆனால் இந்த சீட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டில் மட்டும் இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரே அனலாக அடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கூட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சார் இது வெயில் வந்து சுட்டரிக்குது, வீட்டுக்குள்ளே என்னால் இருக்க முடியல, நான் வேறு இந்த சீட்டை வேறு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சீட்டு போடுவது பெருசு இல்லைங்க. அதில் வந்து இந்த தகரம் சீட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது போடாதீங்க. ஏன்னா அது போட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவே முடியாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கவனமாக இருங்க. மழை இப்போதைக்கு மழை வராதுங்க. மழை வரக்கூடியனா நான் சொன்ன மாதிரி ஏப்ரலில் தான் வரப்போகுது. மேற்கு மாவட்ட மக்களே நீங்கள் வந்து ஏப்ரல் முதல் கனமழை எதிர்கொள்ள ரெடியாக இருந்துக்கோங்க. வட உள் மாவட்டம் முதல் டெல்டா உள் மாவட்டம் முதல் மற்றும் தென் உள் மாவட்டங்களில் வர கனமழை வெளுத்து வாங்க போகுது. பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களுக்கு தான் தீவிரமான மழை இருக்குது. கிழக்கை விட மேற்கே தான் தீவிரமான மழை இருக்குது. சரிங்களா? உள் மாவட்டத்தில் தீவிரமான மழை இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கை தெரிஞ்சுக்கணும் மறக்காம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.